ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான இந்த ஆராதனை பகுதியிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நம்மை ஒருமுகப்படுத்தின ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் யாவரும் இருந்த வண்ணமாய் கண்களை முடிச்சு ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. இது விதைக்கின்ற காலம் அல்லவா, நாம் செயலாற்றும் நேரம் அல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். ராக்காலம் வருகின்றதே, அதின் சாயல் தெரிகின்றதே. ராக்காலம் வருகின்றதே, அதின் சாயல் தெரிகின்றதே. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடு மகனே. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்னே உன் சேவை நிறைவேற்றிடு. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. இது விதைக்கின்ற காலமல்லவா, நாம் செயலாற்றும் நேரமல்லவா. உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். உறங்காமல் நாமும் விரைந்தோடி எங்கும் சுவிசேஷ விதை தூவுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான அற்புதமான ஜெப கொடுக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்படும்படியாய் முற்றிலுமாய் எங்களை உம்முடைய கரங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பேசும்படியா ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். அப்பா, உம்முடைய வார்த்தையின்படியே அப்படியே கத்த நடத்துவீராக ராஜா. உம்முடைய நாமத்தில் ஆண்டவரே, கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அபரிவிதமாய் கத்த ஆசீர்வதித்து சமாதானத்தோடே கடந்து போக பண்ணும்படியா நம்முடைய கரங்களில் முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். அடிமையோடு கத்தர் பேசுவீராக. நீர் ஆண்டவரை வெளிப்படும், அடிமை மறைத்துக் கொள்ளும். நம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளையிலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுகிறோம். ஸ்தோத்திரம். தியானத்திற்கு என்று நாம் எடுத்த கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம், ஒளியாய் இருக்கும் இயேசு. ஸ்தோத்திரம். நம் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திற்கு ஒளியாகவே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒளியாய் இந்த உலகத்தில் வந்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒளியின் பாதையில் நடத்தும்படியாக, இருளின் அந்தகாரத்தின் தம்முடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவர் ஒளியாய் இந்த உலகத்திலே கடந்து வந்தார். ஸ்தோத்திரம். அதை குறித்து நாம் இந்த நாட்களில் நாம் தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஆமென் ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் மெய்யான ஒரு வெளிச்சம், மெய்யான ஒரு தேவ ஒளி உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக, ஆமென் உங்களை நடத்தும்படியாக முதலாவது கர்த்தருடைய கரத்திலே நம்மை தாழ்மையோடு நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை ஒளியின் பாதையிலே நடத்தும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்போடு தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்போமாக.
தேவனுடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் போது 1 யோவான் 1 அதனுடைய 5வது வசனத்தில் தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிவிக்கிற ஒரு விசேஷமாய் இருக்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். தேவன் ஒளியாகவே இருக்கிறார். ஒளியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஆமே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆமே பின்பற்ற வேண்டும். ஸ்தோத்திரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒளியாயிருக்கிற கிறிஸ்துவில் ஆமே எப்போதும் ஆமே ஆமென் மகிழ்ச்சியாய் காணப்படும்படியாய் அந்த ஒளியாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்றி வாழும்படியாய் பரிசுத்த ஆமென் ஸ்தோத்திரம் யோவான் ஆமென் சொல்லும்போது இந்த இடத்துல தேவன் ஒளியாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. ஸ்தோத்திரம். முற்றிலும் ஒளியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து, முற்றிலும் வெளிச்சமாயிருக்கிற நம் ஆண்டவராகிய தேவன். ஸ்தோத்திரம். அவரில் எவ்வளவேனும் இருள் கிடையவே கிடையாது. இதுவே நாங்கள் அவரிடத்திலே கேட்டு அறிவிக்கிற ஒரு விசேஷமாய் இருக்கிற என்று சொல்லுகிறதை பார்க்கும்போது ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை, தேவன் ஒளியாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த ஒளியாயிருக்கிற கிறிஸ்துவில் ஆமென் கடுகளவேனும் இருளே கிடையாது. அவ்வளவு பிரகாசமாய் இருக்கிற சூரிய பிரகாசத்தை விட மிகுந்த பிரகாசத்தோடு ஜோதியாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிற ஒளியாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்க சாட்சி கொடுக்கிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமே. இதுவே நாங்கள் அவரிடத்திலே கேட்டு அறிவிக்கிற ஒரு விசேஷமா இருக்கிறது என்று சொல்லுகிறதை பார்க்கும்போது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட ஒளி, அவர் ஆச்சரியமான ஒளி. ஸ்தோத்திரம். ஆமீன். அவர் ஆச்சரியமான தேவன். ஆமீன். ஸ்தோத்திரம். அவர் ஆச்சரியமான ஒளியாகவும் இருக்கிறார் என்பதை நாம் ஸ்தோத்திரம் ஆமென் அற்புதமான ஒரு வார்த்தையாய் இன்றைக்கு நாம் ஸ்தோத்திரம் கேட்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் இந்த இருளில் இருக்கிறதான ஜனத்தை ஆமென் ஒளியாகிய அவரிடத்தில் கொண்டு வரும்படியாக ஸ்தோத்திரம் இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் வெளிச்சத்தை ஒளியை கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் ஒளியாகவே இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 14-15 வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும்போது அங்கே மிகவும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். கடற்கரையிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள ஸ்தோத்திரம் செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய கலிலேயர் ஆகிய புறஜாதியருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் இருளில் ஆமென் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கலிலேயர் ஆகிய புறஜாதிகள் ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசுவை அறியாமல் இருளுக்குள் வாழ்ந்த ஜனங்கள். ஸ்தோத்திரம். ஆமென். மல்கியா தீர்க்கதரிசியுடைய காலத்திற்கு பின்னால் 400 வருஷங்கள் ஒரு இருண்ட காலமே அமகவே காணப்பட்டது. அந்த இருண்ட காலத்திலே வாழ்ந்த ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமென் ஒளியாய் இந்த உலகத்தில் உதித்தார். ஒளியாய் இந்த உலகத்தில் அவர் வந்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசுவை அறியாமல் வாழ்ந்து புறஜாதியார் ஆமென் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஆமென் அந்த உண்மையான ஒரு ஒளியை கண்டுகொள்ளும்படியாக இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக அவர் தாமே ஒளியாய் இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம் கடந்து வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலே வாசிக்கிறோம். மரண இருளின் திசையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆமென் வெளிச்சம் உதித்தது. அந்த வெளிச்சம் ஆமென் ஒரு மாபெரும் பெரிய வெளிச்சமாய் உதித்தது என்பதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போது கூட ஸ்தோத்திரம் வானத்தில் நட்சத்திரம் ஆமென் ஜோதியாய் பிரகாசித்தது என்பதை பார்க்கிறோம். ஆமென். பிள்ளை இருக்கிற ஸ்தலம் வரையிலும் ஆமென் அந்த நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாய் கடந்து சென்றது என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஒளியாகவே பிறந்தார். அவர் ஒளியாக இந்த உலகத்தில் வந்தார். ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற காரிருளில் வாச
வாசம் பண்ணி கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம் சாத்தானுடைய ஆமென் அதிகாரத்திற்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாக ஸ்தோத்திரம் அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மாபெரும் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவராக இயேசு ஒளியாய் இந்த உலகத்திலே வந்தார். ஆமென். அந்த இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உண்மையான ஒரு ஒளியாய் ஸ்தோத்திரம் அவர் உதித்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஆமென். இருளின் அதிகாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் சூழ்நிலையில் நாம் காணப்படலாம். ஆமென். எந்த பக்கத்திலும் நாங்கள் வெளிச்சத்தை பார்க்க முடியவில்லை, நாங்கள் இருளுக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒருவேளை உங்களுடைய உள்ளம் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மாறாது ஆமென் ஒளியானது உங்களை சந்திக்கும் போது அந்த இருளின் ஆதிக்கம் கடந்து போகும். அந்த இருளின் கிரிகளை ஆண்டவர் ஆமென் முற்றிலுமாய் நீக்கி போட இந்த பகல் காலம் தெய்வ பாதத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு விடுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாய் அவர் ஒளியாய் உங்கள் உள்ளத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் உதிக்க போகிறார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அவர் எப்படிப்பட்ட ஒளி? ஆச்சரியமான ஒளி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகிமையான ஆமென் சுவிசேஷத்தினுடைய ஒளி என்று ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளியை குறித்து பலவிதமாய் சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கும் போது, முன்பு நாம் அந்தகாரத்திலே காணப்பட்டோம், அந்தகாரத்திலே காணப்பட்ட நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும்படியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தமது ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக ஹல்லேலூயா தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் பரிசுத்த ஜாதியார் அவருக்கு சொந்தமான ஜனமாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுமாக. ஆமே. அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியிடத்தில் நம்மை வரவழைத்து நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கிறார். எத்தனை மேலான ஒரு அன்பு, எத்தனை மேலான ஒரு அவன் இரக்கம். ஸ்தோத்திரம். அவர் நம்மேல் வைத்த அந்த அளவற்ற அன்பினால ஸ்தோத்திரம் அந்த அன்பு அவருடைய ஸ்தோத்திரம் ஆச்சரியமான ஒளியிடத்தில் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. ஹல்லேலூயா. காரணம் ஸ்தோத்திரம் யோவான் 3:16 நம்ம வாசிக்கிறது போல ஆமே ஸ்தோத்திரம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் யாராயிருந்தாலும் அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம் ஆமே இந்த உலகத்தில் இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது. ஆமென். எல்லோரும் தேவனுடைய பிள்ளைகளாக அந்த தேவனோடு நாம் ஐக்கியப்பட்டவர்களாக அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற ஜனமாய் மாற வேண்டும் என்பதற்காக இவ்வளவாய் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்து நமக்காய் ஒளியாய் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்லுகிறார்? நம்ம எப்படி அவர் ஆமென் ஸ்தோத்திரம் சேர்த்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய், ஒரு பரிசுத்த ஜாதியாய், அவருக்கு சொந்தமான பிள்ளைகளாய் ஆமே அவரோடு நம்மை சேர்த்து வைத்திருக்கிற அந்த அளவற்ற தேவ கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறாரே. இந்த நாட்களை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் எத்தனையோ ஜனங்கள் பலவிதமான சூழ்நிலைகளை, பலவிதமான ஆமென் ஸ்தோத்திரம் நெருக்கங்களுக்குள்ளாய், பாடுகளுக்குள்ளாய் இன்றைக்கு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உலகத்தின் சம்பவங்கள் எல்லாம் நம்மை நினைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தித்தாளில் நாம் படிக்கிறோம். அழிவுகள், நாசமோசங்கள், ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் உயிரிழப்புகள், இயற்கையினுடைய சீற்றங்கள் ஸ்தோத்திரம் இன்னும் பார்க்கும்போது பலவிதமான கொடிய செயல்களினால் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென். பொல்லாத சத்ருவான் ஜனங்களை அந்தகாரத்திற்குள் கொண்டு செல்லுகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்களில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு மெய்யான ஒரு வெளிச்சமாக இருக்கிறதுனால் நமக்கு தேவன் ஸ்தோத்திரம் ஆமே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக அவர் நம்மை வைத்திருக்கிறாரே. ஒரு ராஜரீகமான ஆசாரிய ஒரு கூட்டமாய், நம்மை ஒரு பரிசுத்த ஜாதியாய், அந்த
அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆமென் பரிசுத்தத்துக்குள் கொண்டு வந்து நம்மை நிறுத்தி இருக்கிற அடைய அளவற்ற அன்பிற்காய் glory of Jesus hallelujah ஆமென். அந்த அன்பு நம்மை கடைசி வரை நம்மை நடத்தும். இந்த ஒளியாய் இருக்கிற கிறிஸ்து நம்மை அக்கறை வரை கரை சேர்க்க ஆமென் வல்லவராக இருக்கிறார். நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை கலங்க பண்ணுகிற தேவன் அல்ல, நம்மை ஒருபோதும் மறக்கிறவர் அல்ல, நம்மை கடைசி வரையிலும் அருமையாய் நம்மை நடத்துகிற நம்முடைய தேவன் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் ஆமென். நீங்கள் பரிசுத்த ஜாதியாய் இருக்கிறீர்கள் ஹalleluya. அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் சொல்லப்படும் போது ஆமென் ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டமாய் அவர் நம்மை தெரிந்திருக்கிறாரே ஹalleluya. அந்த அளவற்ற தேவ அன்பிற்காய் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அருமையான ஒரு சகோதரி ஸ்தோத்திரம் இயேசுவின் பாதத்தில் ஓடி வந்து அடை பாதத்தை இறுக ஆமென் பற்றி பிடித்து கண்ணீரோடு தாரை தாரையாய் தன் ஆமென் கண்ணீரை அடை பாதத்திலே ஊற்றி இருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் அடை 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆமென் இந்த ஆமென் ஸ்திரீ ஆமென் தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் வந்து விழுந்த உடனே பாவமுள்ள ஒரு ஸ்திரீ விபசாரத்தில் கையுமையுமாய் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாரும் அவளுக்கு பின்னால ஆமென் ஒவ்வொரு கற்களை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறாங்க. ஆனால் இவளோ ஆமென் ஸ்தோத்திரம் யாருடைய பாதத்தில் கரெக்டா வந்து விழணுமோ அந்த பாதத்தில் சரியாய் கடந்து வந்தாங்க ஹalleluya. ஸ்தோத்திரம் விபசார ஸ்திரியை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த உலக ஜனங்கள் தீர்மானித்த போதிலும் அவர்கள் கல்லறிந்து கொல்ல துணிந்த நேரத்திலும் கூட இயேசுவினுடைய பாதத்தில் கடந்து வந்து அடைய பாதத்தை அவள் ஸ்தோத்திரம் அவள் பற்றி பிடித்து அந்த கண்ணீரை தேவனுடைய பாதத்தில் ஊற்றினபடினால் ஆமென் ஆண்டவர் சொன்னார் நீ இனி பாவம் செய்யாது, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறது இல்லை என்று சொல்லி அவர் குனிந்து தன் விரலினால் ஸ்தோத்திரம் எழுதினதை பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவர் தாமே ஸ்தோத்திரம் ஆமென் ஜனங்களை பார்த்து சொன்னார் ஹalleluya. இயேசு ஆமென் ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். in the name of Jesus hallelujah. என்னை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஜனங்களும் இருளில் நடப்பதில்லை, அவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் hallelujah. அந்த ஜீவ ஒளியை நான் கொடுக்க வல்லவராயிருக்கிறேன். இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஆண்டவரை பின்பற்றுகிற ஆமென் ஜனங்கள் இந்த உலகத்தில் அநேகர் இருக்கிறாங்க ஆமென். ஆனால் உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர் ஜீவ ஒளியாயிருக்கிறார் ஹalleluya. ஆச்சரியமான ஒளியாயிருக்கிறார் ஸ்தோத்திரம் மகிமையான ஒரு ஒளியாயிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆமென் இந்த உலகம் அவளை கொன்று போட தீர்மானித்தது, இவளை உலகத்தில் உயிரோடு வைக்க கூடாது என்று சொல்லி ஆமென் இந்த உலகம் ஆமென் ஸ்தோத்திரம் திட்டம் போட்டது. ஆனால் அந்த திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் உடைத்தறிந்து ஸ்தோத்திரம் எந்த பாவியும் தள்ளாத நேசர் ஆமென் எந்த ஒரு பாவியும் அவர் புறம்பே தள்ளாது நல்ல தகப்பன் அல்லவா ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவன் ஹalleluya ஆமென். மனுஷரில் ஒருவரும் கண்டிராததும் காணக்கூடாததும் இருக்கிற ஆமென் பரிசுத்தமுள்ள ஆண்டவர் இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் அந்த ஒளியினிடத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் சேருகிற பிள்ளைகள் ஜீவ ஒளியை காண்கிறார்கள். என்னை பின்பற்றுகிறவன் இருளுக்குள் நடப்பதில்லை, அவங்களுக்கு நான் ஜீவ ஒளியை ஆமென் கொடுக்கிறேன், நான் ஜீவ ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு திருவிழம் பற்றுகிறார். ஸ்தோத்திரம் அருமையான ஆமென். அந்த ஸ்தோத்திரம் பாவம் செய்த அந்த விபசார ஸ்திரியை விடுதலையாக்கி தன் இல்லத்திற்கு சமாதானத்தோடு அனுப்பி ஆண்டவர் இந்த நாளில் வந்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். அவர் ஒளியாய் நம்ம வாசம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த ஒளியானது நம்மை சந்திக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த நாட்கள் தேவனுடைய சமூகத்தில்
ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். முற்றிலுமாய் நம்மை கொடுப்போம். ஆண்டவரே உம்முடைய ஒளியிலே என்னை நடத்தும். ஸ்தோத்திரம். வேதத்தில் வாசிக்கிறோம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே தேவன் ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அவர் ஒளியாய் இருக்கிறது மட்டுமல்ல, சேரக்கூடாத ஒளியில் வாசம் அடைகிற தெய்வம். ஹல்லேலூயா. மற்ற எந்த ஒளியை பார்க்கிலும் ஸ்தோத்திரம் அவர் மிகுந்த பிரகாசமுடையவர். ஹல்லேலூயா. ஜோதியிலும் ஜோதி ஆமென் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தெய்வம். ஆமென். நாம் பார்க்கிற சூரிய பிரகாசத்தை விட பிரகாசம் நிறைந்த தெய்வம். இந்த ஒளிதான் ஆமென் ஸ்தோத்திரம் சவுலை பவுலாய் மாற்றியது. ஸ்தோத்திரம். பொல்லாத வழியை கடந்து போன சவுலை பவுலாய் மாற்றிய இந்த ஒளி ஆமென் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை விளங்க பண்ண போகிறது. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுமா. இந்த நேரத்தில் மிகுந்த கலக்கத்தோடு நீங்கள் இருந்துக்கலாம். ஆமென். வேதனையோடு இருக்கலாம். என் வாழ்க்கை அந்தகாரமாய் இருக்கிறதப்பா, எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரு சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லை என்று சொல்லுகிற நிலைமையில உங்கள் வாழ்க்கை ஸ்தோத்திரம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் ஒரு மிகுந்த ஒரு தெளிவை தருகிறார். ஆமென். கிறிஸ்துவனுடைய மெய்யான ஒளி உங்களை பிரகாசிதராய் மாற்ற போகிறது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்கிறது போல அந்த ஒளியாகிய கிறிஸ்து நம்ம மேல வந்துட்டார்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாய் மாறும். நம்முடைய வாழ்க்கை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஒரு ஆமென் வேறுபாடு நிறைந்ததாக காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் கடந்து வரும். ஆமென். நாம் இதுவரை காணாத சில அற்புதமான ஆமென் மாற்றங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவார். உதிக்கிற ஒளிநிறத்திற்கு ராஜாக்களும் ஆமென் பிரபுக்களும் கடந்து வரத்தக்கதா ஆண்டு கிரிகை வெளிப்பட தொடங்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதித்து கொண்டே இருக்கும். ஆகவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அந்த பிரகாசத்தினுடைய மகிமை அவர் நமக்கு கொடுக்க போகிறமைக்காய் ஒளியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் மாற்ற போகிறவனால் இந்த உலகம் ஆமென் ஸ்தோத்திரம் நியாயம் தீர்க்கிறபடி அல்ல, இந்த உலகத்துடைய தீர்ப்பின்படி அல்ல, நமக்கு தேவன் ஹல்லேலூயா ஆமென் ஜீவனுள்ள அந்த ஒளியாக ஸ்தோத்திரம் ஆமென் ஜீவ ஒளியாக நமக்கு இருக்கிறபடினால் ஆச்சரியமான ஒளியாய் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடினால ஆமென் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் சேரக்கூடாத ஒரு ஒளியிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். ஆமென். நம்முடைய குடும்பத்தில் நாம் செய்கிற ஊழிய பகுதியில் நம்முடைய தனிப்பட்ட ஜீவிதங்களில் ஆமென் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து மெய்யான ஜீவ பாதையிலே அவர் நம்மை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒளியில் நாம் ஸ்தோத்திரம் ஒளியின் பிள்ளைகளாக நாம் வாழ்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5:6 வாசிக்கிறோம். நாம் தெளிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். ஒளியின் பிள்ளைகள் தெளிந்தவர்களாய் இருப்பார்கள். 1 பேதுரு 4:7 வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:7 எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஜெபம் பண்ணுகிறதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆமென். அதே போல 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். நாம் தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒளியின் பிள்ளைகள் எப்பொழுதும் தெளிந்தவர்களாய் ஆமென் ஸ்தோத்திரம் தெளிந்த புத்தியோடு விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் ஜாக்கிரதையோடு நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னார். இந்த ஒளியாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை மரண பரியந்தம் நம்மை ஆச்சரியமான ஒளிக்குள் நம்மை நடத்துவார். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை ஆமென் ஜீவனுள்ள அந்த தெய்வம் ஹல்லேலூயா அந்த ஜீவ ஒளிக்கு உள்ளாக நம்மை நடத்தி செல்வார். எல்லோரும் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். இந்த உலகம் நம்மை வெறுத்து தள்ளினாலும், இந்த உலகம் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பாவி என்று சொன்னாலும், இந்த உலகம் நம்மை ஆமென் ஸ்தோத்திரம் ஆகாதவர் என்று சொன்னாலும் ஆண்டவர் தம்மிடத்தில் நம்மை சேர்த்துக் கொள்கிறார். ஒளியாயிருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரையும் புறம்பே தள்ளாத நேசர் நமக்காக பரிந்து பேசுகிறார். எல்லோரும் ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய பாதத்தில் நாம் ஜெபிக்க நாம் கடந்து செல்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒளியாயிருக்கும் இயேசு கிறிஸ்துவை ஆமென் ஒவ்வொருவரும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்விலே ஒளியாக நாம் பெற்றுக்கொண்டு அந்த ஆச்சரியமான ஒளி நம்மை நடத்தும்படியாக தெய்வ சமூகத்தில் ஒரு சமர்ப்பணத்தோடு நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர், கடைசி நாட்களிலே
கடாட்சிக்கும் தேவனவர் மாமிசமான யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமான யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார். அருள் மாறி பொழிவேன் என்றார். பெருமழையின் இரைச்சல் பெருந்தோனியாய் முழங்க, பெருமழையின் இரைச்சல் பெருந்தோனியாய் முழங்க, பெருகிடும் கிருபை அறுவடைக்கென்று அருள் மாறி பொழியும் என்றார். இந்த அருள் மாறி பொழியும் என்றார். கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர் மாமிசமான யாவரின் மேலும் ஆவியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். தரிசனம் கண்டிடுவார். கரிசனை உள்ளோரெல்லாம் தரிசனம் கண்டிடுவார். கரிசனை உள்ளோரெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடி மகிழ்வா. மாறிதனை கண்டபின் அருள் மாறிதனை கண்டபின் கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர் மாமிசமான யாவரின் மேலும் ஆவியை பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமான யாவரின் மேலும் ஆவியை பொழிவேன் என்றார். அருள் மாறி பொழிவேன் என்றார். அருள் மாரியை பொழிவேன் என்றார். ஹல்லேலூயா. அம்மீன். ஆண்டவரே, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவி நான் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன், இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, ஒளியாயிருக்கிற கிறிஸ்துவனுடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மேல் வெளிப்படுவதாக. ஆமீன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்ற நம்முடைய வார்த்தையின்படியாய் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை ஒரு ஜீவ ஒளி ஆண்டவரே வீசட்டும் ஐயா. எப்போதுமே ஜீவ ஒளியாய் இருப்பீராக. ஆமென். ஆச்சரியமான ஒளிக்குள் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கடந்து போக செய்வீராக. இயேசுப்பா, அந்த காரிருளை கடந்து போகப்படும் உம்முடைய பிள்ளை ஜீவித பாதிரிக்கிற அந்தகார சக்திகள் இயேசுவின் நாமத்திலே கடந்து போகட்டும் அப்பா. தகப்பனே, நீர் ஒளியாயிருக்கிறீங்கப்பா. ஆமென். உம்மில் எவ்வளவே நம் இருளில ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளட்டும் அப்பா. என்னுடைய வாழ்க்கையுடைய அந்தகாரங்கள் மறைந்தது, காரிருள் கடந்து போனது என்று நம்முடைய பிள்ளைகள் சொல்லத்தக்கதாய் ரீபாலா சந்தர பௌடபா ஆமேர் காமேர் சாட்சியுள்ள ஒரு ஜீவிதமா நம்முடைய மக்களை கத்த நிறுத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். ஆண்டவரே, அந்தகாரத்துடைய இருளை தேவன் நேரத்திலே கத்த மாற்றுகிறமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி சொல்லுகிறோம் ராஜா. வியாதிகள், வறுமைகள், கஷ்டங்கள், கடபாரங்கள் ஆண்டவர் எல்லா போராட்ட சூழ்நிலைகளை இயேசு தம்முடைய ஆமென் ஒளியின் வல்லமையினால் கர்த்தர் இப்போது மாற்றுகிறமைக்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய கரம் தம்முடைய அனுகூலமாக இருக்கட்டும். தாழ்த்தி உம்முடைய கரங்களை கொடுக்கிறோம். ஜீவித பாதை முழுவதும் சாட்சியாய் நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.